நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திரும்ப உங்கள்கிட்ட பேசுகிறதுல ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி நான் இப்போ இன்னொரு பஸ்ஸோடைய விலாகை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு முன்னாடி. ஆல்ரெடி நம்மளுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஜஸ்ட்டு பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்தே நீங்கள் விலாக் எடுத்து போடுங்க, நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் பஸ் ஸ்டாண்ட் போனதுலேருந்தே ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஐ ஹோப். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நம்மளுக்கு காரைக்குடி ரீஜனும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வாட்டி நான் காரைக்குடி ரீஜன் எஸ்சிடிசியில் தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுவும் பிராண்ட் நியூ BS6. அதே மாதிரி இந்த ரூட்டில் யாருமே கவர் பண்ணல இந்த பஸ்ஸை. எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். இதோட ரிவ்யூஸை நான் சொல்கிறேன். சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு நெகிழ்ச்சி எல்லாமே கலந்த ஒரு நல்ல ஒரு பயணமாகவே இது எனக்கு அமைஞ்சிச்சு. அதுக்கு கொடுத்த இந்த எஸ்சிடிசிக்கும் அதுக்கப்புறம் அந்த டிரைவர் அண்ட் கண்டக்டர் அண்ணாக்கும் காரைக்குடி ரீஜனோடைய மேனேஜருக்கும் நன்றி. ஏன்னா நான் எப்போதும் போல் ஓஎம்ஆர்லேருந்து கிளாம்பாக்கம் 91Kல தான் வந்திருந்தேன். அதுவுமே நான் இன்ஸ்டாவில் எடுத்து போட்டிருந்தேன். அந்த பஸ்ஸு எம்டிசியில் வரும்போது அந்த பஸ்ஸோடைய ஸ்பீடை. ஏன்னா அதுலேயுமே நான் எம்டிசியில் வரும்போதுமே நல்ல ஓவர்டேக்ஸ் இருந்துச்சு. ஒரு ப்ரைவேட் டவுன் பஸ் ஓவர்டேக் எடுத்தாங்க. 2-3 ஒரு ஆம்னி பஸ்ஸை கூட எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் கிளாம்பாக்கம் வந்துட்டேன். கிளாம்பாக்கம் வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக நம்மளுடைய பேக்கே போனேன். அதுக்கப்புறம் நாஞ்சில் பஸ் நின்றுச்சு. அது ஃபோட்டோ எடுத்தேன். ஏன்னா நாஞ்சில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி நாஞ்சில் பஸ்லேயும் போயிருக்கேன். ஆனால் நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி BS4 இருக்கும்ல, அந்த ஒயிட் கலர் பஸ்ஸில் அதாக போயிருக்கேன். எனக்கு நாஞ்சில், ஏன்னா நம்ம ஃபேஸ்புக்கை எடுத்தாலே நாஞ்சில் இல்லாமல் இருக்காது. ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த பஸ்ஸை பிடிக்கும். அதனால் அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க, தம்பி வரீங்களான்னு கேட்டாங்க அந்த டிரைவர். ஆனால் அதுக்கப்புறம் நான் தேவகோட்டை பஸ்ஸை நான் பார்த்தேன். காரைக்குடி ரீஜன் தான். பக்கத்துலேயே திருவாடனை வரையும் போகிற ஏர்வாடி வண்டி கூட இருக்குது. அதே நம்மளுக்கு ஸ்லீப்பரை மாற்றிட்டாங்க. சாரி, அந்த பஸ்ஸு தேவகோட்டை போயிட்டு அப்படியே சருகனி, காளையர்கோவில், இளையாங்குடி, பரமக்குடி, ராமநாதபுரம் அப்படி போகிறது. சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த பஸ்ஸில் சரி இந்த பஸ்ஸில் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு BS6 MG லீரா கோச்சு உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஏறலாமா ஏற வேணாமான்னு ஒரு தயக்கம் இருக்க தானே செய்யும். இருந்தாலும் சரி நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள டிப்போ வேறுன்னு சொல்லிட்டு டிரைவரை நாட்டை கேட்டேன். அதுக்கப்புறம் கண்ட்ராக்டர் நான் இந்த சீட்டில் போய் உட்காருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா சிங்கிள் சீட்டு செமி ஸ்லீப்பர் ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் டபுள் சீட்டில் தான் உட்காரணும், நான் சொல்கிற சீட்டில் போய் உட்காந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் பேக்கை வச்சுட்டு நான் உடனே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் செட்டு இருக்கான்னு செக் பண்ணேன். செட்டு இருந்துச்சு, ஆன்லைன் இருந்துச்சு. பட் சாங்ஸ் எதுவும் போடலையா? மேபி அவங்க அந்த டிரைவர் பென்ட்ரைவ் வச்சிடல போல், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுவாங்க போல். அதோட ஆனால் பென்ட்ரைவ் இருக்குது, வேணால் போட்டுறீங்களான்னு சொல்லி கேட்டேன்னா தாங்க தம்பின்னு சொல்லி பஸ்ஸில் போட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. உள்ளவங்களும் நான் எல்லா சாங்ஸுமே எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி சாங்ஸு தான் வச்சுருப்பேன். எப்படின்னா எல்லாமே கலந்துருக்கும். ரீசன்ட்டு, 90s, அதுக்கப்புறம் 2000 அந்த மாதிரி எல்லா பாட்டுமே கலந்துருக்கிறனால நான் பஸ்ஸில் ஃபோனுக்கு சார்ஜர் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அந்த டயத்தில் நம்ம அந்த சாங்க்கு பின்னாடியே பாடிட்டு வராங்களா, அந்த மாதிரி 2-3 பேர் பாடவும் எனக்கும் சரி நம்ம நல்ல சாங்ஸ் தான் ஏற்றி வச்சுருக்கோன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இப்படியே பஸ்ஸோடைய ஆக்சுவல் டைம் 9 o'clock. ஆனால் நமக்கு பர்சஞ்சர் புக் பண்ணவங்க நியர்லி 9:30 ஆகிடுச்சு. அதோட பஸ் நியர்லி 9:30க்கு தான் எடுத்தாங்க பஸ்ஸை எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்தாங்க, ஒரு 65 to 70. ஆனால் BS6னால நம்மளுக்கு இது 80 லாக் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸு நான் பஸ்ஸு கோயம்பேட்டில் கிளாம்பாக்கம்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே போனேன். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் அண்ணாவும் சரி, கண்டக்டர் அண்ணாவும் சரி ரொம்ப க்ளோஸாக ஒரு நல்லா பேசிக்கிட்டே வந்தாங்க. ரொம்ப அவங்களுக்கு நடந்தது, இது வரைக்கும் நடந்ததை ஃபுல்லாக சொன்னாங்க. அதே மாதிரி டிரைவர் அண்ணா நம்மளுடைய சேலம் டிப்போவில் தான் இனிஷியலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்க போல், திரும்பவும் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கண்ட்ராக்டர் அண்ணாவுமே திருநெல்வேலிக்காரவங்க, எஸ்சிடிஸில் இருந்தவங்க இங்கே காரைக்குடி ரீஜனுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் திரும்பி பேக் டு ஹோம் டிப்போக்கே போகணுன்னு சொல்லியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் இந்த பஸ் வந்து செங்கல்பட்டு தாண்டவும் வந்து இவங்களுடைய ரைடு வெறித்தனத்தை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ் வந்து 80 லாக் BS6னால பஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவே நம்மளுக்கு வந்து 75-80 வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே போனாங்க. போகிற வழியில் ரொம்ப பஸ்ஸஸை வந்து ஓவர்டேக் பண்ணாங்க. அதில் வந்து டிஎன்எஸ்டிசியும் அதிகமாக இருந்துச்சு, எஸ்சிடிசியும் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ப்ரைவேட் பஸ் வந்து ஆம்னி பஸ்ஸஸும் இருந்துச்சு. உங்களுக்கே வந்து வீடியோஸில் வந்து பார்த்தா தெரியும் எந்தெந்த ஆம்னி பஸ்ஸஸை வந்து ஓவர்டேக் எடுத்தாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஆன்லைனில் புக் பண்ணாதவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு அந்த ஃப்ரண்ட்லேயே போய் கூப்பிட்டு வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சிலவங்கலாம் கேட்டாங்க எத்தனை மணிக்கு வந்து போகணும்னு வந்து கேட்டுட்டு தானே நம்ம மோஸ்ட்லி ஏறுவோம். சில டிரைவர் கான்ட்ராக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எக்ஸாக்டாக வந்து டைம் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த டிரைவர் நான் வந்து கரெக்டாக சொன்னாங்க, ஷார்ப்பாக 6 o'clock வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகிடுவோம்னு சொன்னாங்க. இவங்க வந்து ரெகுலர் க்ரூஸும் இல்லை இந்த பஸ்ஸுக்கு, அதுவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பஸ்ஸு வந்து நம்ம வந்து விக்ரவாண்டியில் வந்து நிப்பாட்டுவாங்கன்னு நான் நினச்சேன். பட் வந்து பஸ் வந்து அங்கே நிப்பாட்டல. விழுப்புரமும் போயிட்டாங்க. விழுப்புரம் வந்து நம்மளுக்கு வந்து சீல் வைக்கணும் ஏதோ சொன்னாங்க. 2 சீட்டு 3 சீட்டு இல்லைன்னு சொல்லி சீல் வந்து ஃபஸ்ட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு உடனே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பஸ் வந்து விழுப்புரம் டிப்போக்கிட்டேயே வந்து டிஎன்எஸ்டி டிப்போக்கிட்டேயே வந்து நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா கண்ட்ரக்டரை நான் வந்து ஓட்டுறதுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க. அடுத்த டிப்போ ஒன்று இருக்கும்ல, அப்போ வந்து ஒரு டிரைவர் அண்ணாவோ கண்ட்ரக்டர் அண்ணாவோ டிப்போலேருந்து வெளியே வந்து கை காட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய பிரான்ச் வண்டியே வந்து அவங்களுடைய ரீஜன் வண்டியே வந்து டிஎன்எஸ்டிசியே வந்து நிப்பாட்டாமல் போயிட்டாங்க. அதோட இந்த அண்ணா வந்து நிப்பாட்டி எங்கே நான் இறக்கி விடணும்னு சொல்லி கேட்கவும், இந்த மாதிரி அரசூரில் இறக்கி விட்டுருங்க ப்ரோன்னு சொல்லியும் அவங்க வந்து அரசூர் வரையும் வந்து அவங்க அங்கே இறங்கிட்டாங்க. அப்பயும் வந்து நமக்கு வந்து டின்னர் ஸ்டாப் வந்து நிப்பாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தா வந்து வசந்தப்பா பவன்னு வந்து நியர்லி வந்து அரசூரை தாண்டி உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒரு நல்ல ஹைஜீனிக்கான ரெஸ்ட் ஸ்டாப்பு, அதே மாதிரி வந்து ஸ்பேசியஸான ரெஸ்ட் ஸ்டாப்பு, அதே மாதிரி வந்து ஃபுட்டும் வந்து நல்லாவே வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வந்து டீசெண்டாக இருந்துச்சு ஹோட்டலே. இதே மாதிரி எல்லா சிட்டிஸையும் வந்து இங்கே நிப்பாட்டினா வந்து நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் பிராண்டடான ஹோட்டலில் நிப்பாட்டினா நல்லாயிருக்கும். இதில் வந்து மோஸ்ட்லி வந்து டிஎன்எஸ்டிசி சேலம்லாம் இங்கே வந்து நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அரியலூர் டிஎன்எஸ்டிசி வந்து நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட புது வசந்தம் நிப்பாட்டினாங்க. அந்த பஸ்ஸை பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி சூப்பராக இருந்துச்சு, திருநெல்வேலியோட டிப்போ பஸ்ஸு. அப்போ தான் நான் நினச்சிங்க நம்மளுக்கு வந்து இந்த தேவகோட்டை டு காரைக்குடி பஸ்ஸை வந்து ஸ்டிக்கர் பண்ணவே இல்லைன்னு சொல்லி நான் கேட்டேன் அந்த டிரைவர் அண்ணாட்ட. இல்லைப்பா இந்த இப்போ வந்து ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுனால் வந்து அதில் வந்து 4 பேர் தான் இருப்பாங்க. அந்த 4 பேரும் மாறி தான் வருவாங்க. அதனால் அவங்க சொந்த காசை போட்டு பஸ்ஸை வந்து பார்க்கவே வந்து ரதம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் எஸ்சிடிசியில் வந்து அப்படி வந்து வைக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா எஸ்சிடிசியும் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க டிரைவர் கண்ட்ரக்டரு. டிஎன்எஸ்டிசியை வந்து பொறுத்தளவு வந்து போஸ்டிங்னு சொல்லி இந்த பஸ்ஸுக்கு இந்த ரூட்டுக்கு வந்து இவங்க தான் வந்து போஸ்டிங்னு சொல்லிட்டு 4 பேரை வந்து அவங்களாவே சொல்லிடுவாங்க. அதனால அந்த பஸ் வந்து ரெகுலராக அந்த ரூட்டில் மட்டும் தான் ஓடும். ஆனால் வந்து எஸ்சிடிசியை பொறுத்தளவு வந்து இந்த டிரைவர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் ஒவ்வொரு டிரைவர் போகிறதுனால அந்த மாதிரி பஸ்ஸை வந்து மெயின்டைனும் வந்து பண்ணவே மாட்டாங்க, ஸ்டிக்கர் ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களே வந்து எடுத்துக்கிட்டால் வந்து சொன்னாங்க, இந்த குட்டம் பஸ்லாம் போகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அங்கே ஊர் மக்களே வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இந்த பஸ்ஸஸ் எஸ்சிடிசி பஸ்ஸஸை வந்து அவங்கவுங்களுக்குன்னு வந்து பஸ்ஸை வந்து பிரித்து வந்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஊர் மக்களே வந்து நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிரைவர் கண்ட்ரக்டர்ஸும் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்போ ரெகுலராக இந்த பஸ்க்கு இந்த டிரைவர் தான் வருவாங்கன்னா அந்த டயத்தில் வந்து அந்த டிரைவரும் அங்கே உள்ள மக்களும் வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி வந்து பழக்க வழக்கம் மூலியமாகவும் ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து கலெக்ஷன் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அந்த டிரைவர் அண்ணாவும் கண்ட்ரக்டர் அண்ணாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும்னு சொல்லிகிட்டே வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து உளுந்தூர்பேட்டையை வந்து தாண்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த பஸ்ஸு வந்து நல்லா நார்மல் ஸ்பீட்லேயே வந்து அந்த 75 to 80 ஓட்டினாங்க. அதே மாதிரி வந்து கண்ட்ரக்டர் நான் மாறினவங்களும் வந்து நல்லாவே வந்து ஸ்பீடாக வந்து அவங்களும் வந்து நீட்டாகவே வந்து ஓட்டிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு
இப்போ வந்து ஒரு பஸ்ஸை வந்து நம்ம வந்து சைடு எடுக்கிறோம், இல்லை லாரியை சைடு எடுக்கிறோன்னா நம்ம வந்து ப்ராப்பரான வந்து சிக்னல் கொடுத்துட்றாங்க. இண்டிகேட்டரில் வந்து சிக்னல் கொடுத்து தான் வந்து நம்மளுக்கு வந்து ஓட்டினாங்க. அதே மாதிரி வந்து நான் வந்து திருச்சியை வந்து நான் ரீச் பண்ணும்போது அந்த திருச்சி டோல்கேட் அந்த உங்களுக்கே தெரியும், ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்காண்டி வந்து அந்த பொன்மலை பிரிட்ஜை தாண்டோன்னே லெஃப்ட் எடுத்துருவாங்க. அங்கே வந்ததும் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த டிரைவர் கண்டக்டரை நான் வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து டிரைவர் ஓட்டுறதுக்காண்டி. அந்த டயத்தில் நான் வந்து என்ன செஞ்சேன்னா, நான் வந்து தூங்கவே இல்லையா, அந்த டயத்தில் வந்து தூங்குறதுக்காண்டி நான் வந்து என்ன செஞ்சேன்னா, நான் வந்து உள்ளே போய்ட்டு ஒரு 3 மணி நேரமாச்சு நம்ம வந்து தூங்கலான்ட்டு. அதே மாதிரி நான் வந்து கண் முழிச்சு பார்க்கும்போது தேவகோட்டையே வந்துருச்சு. அதனால தான் நான் தேவகோட்டையோட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து வீடியோ எடுத்திருப்பேன். அவங்க வந்து சொன்னது வந்து 6 o'clock, ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ரீச் ஆனது வந்து எக்ஸாக்ட் வந்து 5:30க்கே வந்து நம்மளுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. அதே மாதிரி வந்து எக்ஸாக்ட் 5:30க்கு வந்து நம்மளுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. அதே மாதிரி வந்து தேவகோட்டை வந்து பஸ்ஸை வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பஸ்ஸை வந்து நம்ம வந்து பர்சஞ்சர்ஸ்லாம் வந்து எங்கெங்கே வந்து இறங்கணுமோ அங்கங்கே வந்து நிப்பாட்டி இறக்கி விட்டுட்டு போனாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பஸ்ஸில் வந்து என்ன செய்வாங்கன்னா, அங்கேயுமே எங்கெங்கே ஸ்டாப்ஸ் இருக்குமோ அங்கே தான் இறக்கி விடுவாங்க. ஆனால் இங்கே வந்து என்னென்னா வந்து அங்கே வந்து யாரெல்லாம் வந்து இங்கே இறங்கணும் அங்கே இறங்கணும்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையுமே வந்து நிப்பாட்டிட்டு வந்து இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பஸ் வந்து ஆக்சுவலாக வந்து திரும்ப வந்து காரைக்குடி டிப்போக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வந்து டியூட்டி வந்து க்ளோஸ் ஆகிறதுக்காண்டி. இதில் வந்து நான் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தேன். அதே மாதிரி வந்து நம்ம வந்து இனிஷியலாக வந்து அங்கே 9:30 போல் எடுக்கிறதுனால அந்த விழுப்புரம் ஸ்ட்ரெச்சுக்குள்ளேயே வந்து ரொம்ப பேர் பைக்கில் வந்து போவாங்க. அவங்க கொஞ்சம் வந்து ஓரமாகவே வந்து போகலாம். ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து பஸ்ஸு வந்து வேகமாக வரும் பொழுது நம்ம ஹாரன் அடித்தாலுமே ஒரு சிலவங்க வந்து அப்படியே சென்டர்லேயே தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. நான் வீடியோலேயே வந்து அந்த இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். அது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன். இந்த மாதிரி வந்து ஸ்பீடாக போகிறது எந்த வண்டி வேணாலும், காராக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் லாரியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஸ்பீடாக வரும். அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ன் வந்து கொடுக்கும் போதாச்சும் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஓரமாகவே போகலாம். அதுக்கு தான் வந்து அந்த ஒயிட் கோடுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் பிட்டு இருக்கும். இப்போ ஸ்பீடாக போகிறவங்களுக்கு ஒரு இஷ்யூ இல்லை. ஆனால் ஸ்லோவாக போகிறவங்களுக்கு வந்து அதனால வந்து பின்னாடி வர வண்டிக்கு தான் வந்து மேபி வந்து ஸ்பீடாக வரும்போது வந்து பேடு ஏதாச்சும் வந்து திங்ஸ் வந்து ஹேப்பன் ஆகலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்து போகிறது உங்களுக்கு தான் நல்லது. அதுக்கப்புறம் வந்து இந்த பஸ்ஸை வந்து இது வரைக்கும் யாருமே எடுத்து போடலை. அதே மாதிரி வந்து இவங்க வந்து நல்லா வந்து டைமிங்கை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. வந்து தேவகோட்டை மக்கள் வந்து இதுக்கு வந்து இந்த பஸ்ஸுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ரெகுலராக வந்து போனீங்கன்னா இந்த பஸ் வந்து உங்களுக்கு நல்ல சர்வீஸை வந்து மென்மேலும் வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி வந்து இன்னொரு பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல், தேவகோட்டையிலேருந்து காரைக்குடி ரீஜியனே. முன்னாடி இருக்காது, இப்போ வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்தி எல்லாருமே வந்து பலன் அடைஞ்சிக்கோங்க. நன்றி, வணக்கம். இதோட வீடியோ வந்து முடியலை. டில் வந்து தேவகோட்டை பஸ் ஸ்டாண்ட் வரையுமே வந்து வீடியோ இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஏதோ நான் தப்பாக பேசியிருந்தேன்னா வந்து அதை மன்னிச்சிக்கோங்க. அதே மாதிரி வந்து நான் மென்மேலும் வந்து எப்படி வந்து வீடியோ வந்து மெருகேற்றணுமோ அதுக்கு உங்களால் முடிஞ்ச டிப்ஸையும் கொடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.